நேயர்களுக்கு இனிய வணக்கம். விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். இவங்க அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் அடையாளமா இருக்காங்க. இவங்க மனசு ரொம்பவும் சுத்தமானது. இவங்க நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. இவங்க நல்லதை மட்டும்தான் நினைப்பாங்க, நல்லதை மட்டும்தான் பேசுவாங்க, நல்லதை மட்டும்தான் செய்வாங்க. பார்க்கத்தான் இவங்க கரடு முரடா இருப்பாங்க, ஆனா எல்லாருக்கும் நல்லதை தாங்க இவங்க நினைப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட விருச்சிகம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது? எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமாயிருக்கு. நாங்க எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. விருச்சிகம் ராசிக்கார நேயர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான காலங்கள் எல்லாம் மாறப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல அருமையா மாறப்போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களே, நீங்க சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில முன்னேறிடலாம். மற்றவங்களோட எண்ணங்களை நம்மளால பார்க்க முடியாது. நல்ல எண்ணம் கொண்டவங்க நம்மளை நோக்கி வரணுங்க. நல்லது நல்லதோடு சேரும், கெட்டது கெட்டதோடு சேரும். ஈர்ப்பு விசை முக்கியங்க. விருச்சிகம் ராசிக்காரங்க எல்லோருக்கும் நல்லவர்களாக இருக்க முடியாது, ஆனா கெட்டவர்களாக மாற வேண்டியதில்லை. இவங்க நல்ல எண்ணம் கொண்டவங்க, ஆனா முன்கோபம், கோபத்துல பேசும் வார்த்தைகளால எதிரிகளை உருவாக்குறாங்க. கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும், அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வீட்டுல வாக்குவாதங்கள் இருக்கலாம். சொந்த பந்தங்கள்ல சில பேருக்கு பிடிக்காம போகலாம். கூட்டம்னா அலர்ஜியா இருக்கும். அமைதியை தேடுபவர்களாகவும் தனிமையை விரும்புவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவர்களை புரிந்து கொள்றது கடினம். இவர்கள் மனசுக்குள் ரகசியங்களை வச்சிருப்பாங்க. விருச்சிகம் ராசிக்காரங்க நிதானமும் அமைதியும் காக்கணும். கோபத்தை சரியான இடத்துல காட்டணும். மனிதர்களிடமும் விலங்குகளிடமும் கோபம் காட்டக்கூடாது. கோபத்தை முன்னேற்றத்துல காட்டணும். மற்றவர்கள் கிட்ட நல்லவன் என்று நிரூபிக்க தேவை கிடையாது. விருச்சிகம் ராசிக்காரங்க தங்களை பத்தி மற்றவர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்க கூடாதுங்க. காலந்தான் அவர்கள் யார் என்பதை கூறணும். நீங்க ஒரு பவர்ஃபுல்லான இடத்துக்கு வந்து விட்டா பல குடும்பங்கள் வாழுங்க. குலதெய்வ வழிபாடு உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியம். தியானம், உடற்பயிற்சி மன அழுத்தத்துக்கு அவசியமா இருக்குதுங்க. விருச்சிகம் ராசிக்காரங்க மீது மற்றவர்களின் பார்வைகள் விழும்.
கண் திருஷ்டி பிரச்சனைகள் இருக்கும். இவங்க எங்கு சென்றாலும் யாராவது கவனிப்பது போல் இருக்கும். இவங்க பவர்ஃபுல்லா இருக்க வேண்டும். இவங்க தங்கள் மீது நம்பிக்கை வச்சிருக்கணும். வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயார் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு செல்வ செழிப்பு அதிக லெவல்ல கிடைக்குங்க. கிரகங்கள் நல்லதை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று மனிதர்கள் எதிர்பார்க்கறாங்க. கெட்ட நேரம் எது கொடுத்தாலும் அதுல நல்லதை அடைய நீங்க முயற்சி செய்யணுங்க. நெகட்டிவாக பேசுபவர்களிடம் எந்த தொடர்பும் நீங்க வச்சிருக்க கூடாது. நல்லதை விதைப்பவர்களுடன் மட்டும் சேருங்க. வீட்ல சண்டை வந்தா அந்த இடத்த விட்டு விலகிருங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களோட குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது. இது நாள் வரைக்கும் நீங்கள் பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கில் உயர்ந்த வாழ்க்கையை வாழ போறீங்க. விருச்சிகம் ராசியில இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எனக்கு 30 வயசு ஆயிருச்சு, தலைமுடி நரைச்சு போச்சு, எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. எனக்கு திருமணமாகி 4-5 வருஷம் ஆச்சு, போகாத கோவில் இல்லை, பண்ணாத பரிகாரம் கிடையாது, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கண்ணீர் சிந்திட்டு இருக்கக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய மனக்கவலைகள் மறைய போகுது. உங்களோட உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாக போகுதுங்க. பயணங்கள் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்க போகுதுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகுதுங்க. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்வுகள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருந்த கவலைகள் கண்ணீரெல்லாம் மறைய போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே எதிர்பாராத மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்க போகுதுங்க. பொறுமையையும் பொறுப்பையும் கடைபிடித்தால் உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்க. பிள்ளைகள் பற்றிய கவலை உங்களுடைய மனசில் உண்டாக போகுதுங்க. நிதானமாக அனைத்து காரியங்களையும் செஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீக்கிரமாக சாதனையாளராக மாறிடலாங்க. ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. வீடு கட்ட போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, வாகனங்கள் வாங்க போகிறீங்க. குடும்பத்தில் சந்தோஷமான கலை நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் எல்லாம் நடக்க போகுது. காரிய தடைகள் எல்லாமே நீங்க போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக இது நாள் வரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுங்க. உங்களுடைய
மனம் மகிழும்படியான நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. தொழில் வியாபாரம் நல்லா இருக்குங்க. வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுதுங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க. பழைய பாக்கிகள் வசூல் ஆவதில் வேகம் எடுக்க போகுதுங்க. கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சுணுக்க நிலை மாறப்போகுதுங்க. பண வரத்து அதிக லெவலில் இருக்க போகுதுங்க. நீங்கள் சின்னதாக பொட்டிக்கடை வச்சுருந்தாலும் சரிங்க, பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. நீங்கள் தனியார் துறையில் வேலை செஞ்சாலும் சரி, அரசு துறையில் வேலை செஞ்சாலும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.